ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிரகாஷ். நான் உங்களோட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் வேஸ் டு பூஸ்ட் இம்யூனிட்டி டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அது நம்ம ஃபுட்டு மூலமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் மூலமாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை ஈஸியாக வந்து இந்த டைமில் அஃபெக்ட் பண்ணிடும். நம்மளை அஃபெக்ட் பண்ணால் அது நம்ம குழந்தையும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ரொம்ப ரெயினாக இருக்குது, அந்த ரெயினில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டிசீஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம ப்ரெக்னன்சி மாம்க்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம பாடியில் இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த விஷயங்களை வந்து தடுக்கலாம். ஸோ எப்படிலாம் வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈட் அ வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் டயட். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறதுக்காக நிறைய ஃபுட்ஸ் வந்து இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், இந்த டைமில் வந்து கண்டிப்பாக பால் குடிக்கணும், மதியானம் ஃபுட்டில் வந்து இத்தனை காய்கறிகள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீஸா, பர்கர்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரெக்னன்சி டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ வைல் ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ நம்ம டிவியில் ஒரு ஆட் பார்க்குறோன்னா அதை பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளால் ரொம்ப சாப்பிட முடியாது, ஒரு பீஸ் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடிக்கடி வந்து ஹோட்டல் ஃபுட் வந்து வாங்கி சாப்பிட்டே இருக்காது, நம்மளோட இம்யூனிட்டியை ரொம்ப ரொம்ப குறைச்சி விட்டுரும். ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதே போல் மில்க்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக் ப்ரோபயோட்டிக்ஸ் ரெகுலர்லி. சில பேருக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் ரொம்ப லோவாக இருக்குங்கிறதுக்காக டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்மளை எடுத்துக்க சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டேப்லெட்ஸை ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவல் குறைய ஸ்டார்ட் ஆயிரும். அதை நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து அதை இன்டேக் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் எனஃப் ஸ்லீப். ஸோ தேவையான அளவு தூக்கம் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய தூக்கம் வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வந்து உள்ளே க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க, அதுக்காக நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ தேவையான அளவு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ப்ரெக்னன்சி டைமில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 liters ஆஃப் வாட்டர்ஸாவது நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருக்கும்போது நம்மளால் நிறைய தண்ணி வந்து குடிக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சாலும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸாக வந்து குடிங்க. கொஞ்சமாக நீங்கள் குடிக்கிறத வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து குடிங்க. ஆரஞ்சு ஜூஸ், அதே போல் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, ஆப்பிள் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் வந்து நிறைய குடிங்க. முடிஞ்சளவு தண்ணி குடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போயுமே வந்து தண்ணி நிறைய எடுத்துகிட்டே இருங்க. வெயில் காலத்தில் குறைஞ்சது 5 லிட்டராவது வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டேக் விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இம்யூனிட்டி லெவலை பூஸ்டப் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ விட்டமின் டி பார்த்திங்கன்னா நமக்கு சூரியன்லேருந்து கூட கிடைக்கும். நீங்கள் மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் ஒரு நல்ல வாக் வந்து போயிட்டு வாங்க. சூரிய ஒளி உங்கள் உடம்புல படுற மாதிரி போயிட்டு வாங்க. அதே போல் விட்டமின் டி கண்டென்ட் நிறைய இருக்க ஃபுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி. சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங்லேருந்து மைல்டாக எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, அவங்களால என்னென்ன முடியுமோ அதை வந்து பண்ணுவாங்க. சில பேர் வாக்கிங் மட்டும் போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து யோகா பண்ணிகிட்டு இருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 9th month வரையும் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும்னு இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி லெவலை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமானது, எல்லாருக்கும் தேவையானது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அரவுண்ட் யூ. ஸோ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது, இல்லை சத்தமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நம்ம இம்யூனிட்டி லெவலை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்களே வந்து எப்படி ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை உங்கள் மாமியார் கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை சுற்றி வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ நம்ம செல்ஃப் ஹாப்பினஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே வந்து உங்கள் மைண்டும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தையும் அதை வச்சு ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ உங்களை நீங்களே வந்து ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உதவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.